தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரகடனம் செய்துள்ளார். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தி நான் அயன் ஏஜ், அதாவது கற்காலம், அப்புறம் அயன் ஏஜ்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது சொல்றது கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடின்னு சொல்லப்பட்ட அந்த காலம் போய் இப்போ இரும்பு தோன்றி இரும்பை பயன்படுத்திய மூத்த குடி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா 5300 வருடங்களுக்கு முன்னாடியே முதல்ல இரும்பை பயன்படுத்தியது தமிழர்கள் தான், இந்த சவுத் இந்தியாவில தான் பயன்படுத்தியிருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்குள்ள பாலிடிக்ஸும் நெறைய இருக்கு. இப்போவே இத ரிலீஸ் ஆகணும். நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் தெரியுமே. ப்ரோ, நீங்க பல லட்ச ஆண்டுகள் முன்னாடி வரலாறு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன ப்ரோ இப்ப வந்து இந்த மாரி 5000, 6000 கீழ இறங்கிட்டீங்கன்னு சொன்னா, அப்படி கிடையாது. டாப்ல இருக்கக்கூடிய இப்ப கூட இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன். ப்ரோ நீங்க ஏதோ ட்ராக் மாறுற மாரி கமெண்ட் போட்டிருந்தாரு. ட்ராக்லாம் மாறல. இப்பதான் சரியான ட்ராக்ல போறேன். ஏன்னா முன்னாடி போன ட்ராக் இவனுக்கு புரியவே போறதில்ல. 1000த்துல லட்சத்துல ஒருத்தனுக்கு தான் புரியுது. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்ச பாஷையில பேசினா தானே புரியும். ஆப்போசிட்ல இருக்கவன் என்ன மொழி பேசுறான்னு தெரிஞ்சு அவன்கிட்ட பேசினா தானே அவனுக்கு விஷயம் புரியும். ஸோ அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படிதான் சொல்லி புரிய வைக்கணும். விஷயத்தை புரிஞ்சுக்குவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது இந்த அயன் ஏஜ் எப்படி தொடங்குச்சு, ஏன் இதை இப்போ பெருசா பேசுறாங்க, குட் நியூஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் பேசியிருந்தாங்கல்ல, அது இந்த மேட்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது அப்படி என்ன குட் நியூஸ்? இது தமிழர்களுக்கு தான் குட் நியூஸா, இல்ல அவங்களுக்கு, அதாவது அரசியல் ஆட்சி அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டா? ஏன்னா எல்லாமே நெகட்டிவாவா பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாருன்னா, இப்ப ஆளும் கட்சிய பத்தி எல்லாருமே நெகட்டிவாவா போயிட்டு இருக்கு. ஸோ பாசிட்டிவா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது குதூகலமான ஒரு விஷயமா அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல மனிதர்கள் கற்காலம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புதிய கற்காலம்லாம் சொல்லுவாங்க. கற்காலம்னா என்ன அப்படின்னா, கற்களை யூஸ் பண்ணி அதுல ஆயுதங்கள் பயன்படுத்தி கொஞ்சம் அப்டேட் ஆன ஒரு வெர்ஷன். அதுக்கப்புறம் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய கற்காலம்னா கற்காலம். புதிய கற்காலம்னா அந்த அயன் ஏஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி ஐ மீன் என்ன சொல்றது, நமக்கு அது அயன் ஏஜ். உலகம் முழுக்க என்னன்னா செம்பு, வெண்கலம், அதுக்கப்புறம் தான் இரும்பு. மனித இனத்துக்கு முதல்ல வந்துட்டு கற்காலம். கற்காலத்துக்குள்ளே இருந்து தான் நமக்கு அந்த வரலாறு தொடங்குது. 33 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கற்காலத்திலேயே எந்த மாதிரியான கருவியை பயன்படுத்தினாங்கன்றதை வச்சு அதை வந்துட்டு ஆரம்ப கால கற்காலம், அப்புறம் இடையில இருக்கிறது, அப்புறம் புதிய கற்காலம் அப்படின்லாம் பிரிப்பாங்க. உலோகங்களை பயன்படுத்திய ஒரு காலகட்டம். உலகம் முழுக்க எல்லாருமே பித்தளை, வெண்கலம் இதுதான் யூஸ் பண்ணி பழகியிருக்காங்க. பட் நம்மளுடைய ஊர்ல மட்டும்தான் இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் இங்க கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. புதிய கற்காலம்ங்கிறது என்னன்னா, கல்லோட சேர்த்து உலோகத்தையும் மனிதன் பயன்படுத்த தொடங்கிய ஒரு காலகட்டம். இந்த புதிய கற்காலத்துல செம்பு கருவிகள் வந்து பொதுவா முதலாவதாகவும், அடுத்து வெண்கல கருவியும், கடைசியா வந்து இரும்பும் பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறது தான் பொதுவாக இருக்கக்கூடிய வாதம். அப்போ அவங்கலாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க இப்படி ஒரு உலோகம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அதை பயன்படுத்தி புழக்கத்துல வச்சிருந்திருக்கோம். சாதாரண மக்கள் புழக்கத்துல வச்சிருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு புதிய உலகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உலோகம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது முதல்ல ஆளும் பரம்பரைகள், ஐ மீன் என்ன சொல்றது, செல்வந்தர்கள் தான் முதல்ல யூஸ் பண்ணுவாங்க. செல்வந்தர்களுக்கு தான் அது கிடைக்கும். ஏன்னா அது ரேர் மெட்டீரியல்னால காசு கூடயா இருக்கும். ஸோ செல்வந்தர்கள்ட்ட தான் இருக்கும். போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அது ரொம்ப கிடைக்க ஆரம்பிச்சோன்னே அதோட மலிவு குறைய அதுக்கப்புறம் தான் கீழே இருக்க சாதாரண மக்களுக்கு வரும். இங்க கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொடிகள் எடுக்கிறாங்கல்ல, இங்கெல்லாம் குடிசை வீடு கட்டி சிறு அந்த ஆத்தோரம் கரையோரத்தில் வாழ்வாங்கல்ல, அவங்களுடைய வீடுகள் அங்க இரும்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அப்போ அப்போ உலகத்துல இந்த மாதிரி ஒரு உலகம் கண்டுபிடிக்கவே படாத இடத்துல இங்கே சாதாரண மக்கள்கிட்ட புழக்கத்துல இருந்திருக்கு அப்படின்னா, அந்த காலகட்டத்தை நீ யோசிச்சுப்பார். இந்த இரும்பு இதுக்கு முன்னாடி அவன் எப்ப கண்டுபிடிச்சிருப்பான்னு யோசிச்சுப்பார். ஒரு உலகம் தங்கம்னு வச்சுக்கோங்களேன். தங்கம் என்ன எல்லார் வீட்லயுமா இருக்கு இப்ப? எல்லார்கிட்டயுமே கோல்டு இருக்கு? கிடையாது. இன்னும் பல பேர் தங்கத்த கடை முன்னாடி வேடிக்கை பார்க்குற அளவுக்கு தான் இருக்காங்க. இப்போ காலத்திலேயே. ஆனா அந்த காலத்துல தங்கம்ன்ற இரும்புன்ற ஒரு விஷயம் வந்து தங்கத்தை விட 6 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. தங்கத்தை விட பயங்கரமான ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள். ஏன்னா ரேர் மெட்டீரியல். கண்டுபிடிக்காதனால ரேர் மெட்டீரியல். அது சாதாரண மக்கள்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா, அப்ப தங்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, இந்த ஒரு கியூரியாசிட்டியோட இந்த வீடியோ கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. இது எல்லாமே வந்து உலகம் முழுக்க ஒரே மாதிரியா இருக்கும்னு எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இல்லை, இதற்கு மாறாக தமிழர்கள் வந்து செம்பு காலத்திலேயே இரும்புலையும் கால் வச்சுட்டாங்க. உலக நாகரிகத்தில் முதலாக இரும்பில் கால் வைத்தது தமிழர்கள் தாங்கிற ஒரு கூற்று வந்து முன்வைக்கப்பட்டது. இப்போ இந்த நெறியாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிக்கையை விட்டுருக்காங்க, இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது வந்து ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், பிரகடனப்படுத்துறேன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அரசாணையை பிரகடனப்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி பிரகடனப்படுத்துற இதோட தாக்கம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இது வந்து
ஃபேவராக பேசிட்டு இருக்காரு. ஒரு தரப்பு ஃபேவராக பேசுறாரு. தமிழருக்காக நிறைய ஆள் பேசல. இதை நான் ஏன் ஆணித்தரமா சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் ரிவீல் ஆயிட்டு இருக்கு. அவர் பேசிட்டு இருக்க டாபிக் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட். அது இன்னமும் ஒரு எவாலபரேட் பண்ணி பேசியிருந்தாரு அப்படின்னா, இன்னமும் தமிழருடைய தொன்மை ரொம்ப ஓங்கி போகும். தமிழர்கள் அப்படியே தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு பேசிட்டு இருந்தாரு. இவர் டக்குன்னு உள்ள புகுந்து தேவையற்ற ஒரு விஷயத்த உள்ள திணிக்கிறாரு. காதுல மெசேஜ் வரும். ட்ராக்கை மாத்து அப்படின்னு மெசேஜ் வரும். நெறியாளர்ன்றவர் வந்து அவரோட கேள்வி அவர் கேட்கறதுக்கு தான் உட்காந்துருக்காரு. அவர் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பாப்ல. அந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு ஓகே இந்த கேள்வி கேட்கணும். அவங்களுக்கும் ஒரு 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 விஷயம் இருக்கும். இருந்துகிட்டு அதில் தான் பேசிப்பாங்க. இதுதான் கண்டென்ட், இதை தான் பேச போறோன்றது அவங்களுக்குள்ள ப்ரிப்பரேஷன் இருக்கும். அதை விட்டுட்டு காதுக்குள்ள யார் பேசுறா? ப்ரிப்பேர் பண்ணதை விட்டுட்டு நீ ஏன் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கற? லாஸ்ட் வார்னிங், ட்ராக் மாறவே மாறாத. யூ ஹியர் மீ? இந்த மாதிரி அவரை நோண்டாத. உன் கேரியர் இன்னியோட முடிச்சிடும். முக்கியமா அவர் இமேஜ் என்ன எனக்கு புரியல. அப்போ உங்களுக்கு வேலை என்ன? அவங்க சொல்றதை இங்க ஒப்பிக்கிறதா? அப்ப எதுக்கு அங்க நெறியாளர் இருக்கணும்? அங்க சொல்லிட்டு இருக்காருல்ல, அவரே நீங்க பேசலாம்ல. எனக்கு புரியுதா? இப்போ எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, எது வெளியே வரணும், எது வெளியே வரக்கூடாது அப்படின்றது ஒரு ஒடுக்குமுறை மீடியாஸ்ல இருக்குன்றதை இப்ப புரிஞ்சுக்கிறியா? ட்ராக் மாத்தினதை நீயே கவனிப்ப. உனக்கு ஆல்ரெடி நீ கவனிச்சிருந்த அப்படின்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். இல்லைன்னா நான் அதை சொல்லுவேன், அதில் கவனிக்கல. கடந்த நூற்றாண்டில் வந்துட்டு ஐரோப்பிய அறிஞர்களே கூட இந்த கூற்றம் முன் வச்சிருக்காங்க. இதை முன்வைத்த எல்லாருமே வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கிடையாது. இது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, தமிழர்கள் முதலாக ஒரு நாகரிகத்துக்குள்ள முதல் ஆளா காலெடுத்து வச்சிருக்காங்க. நாகரிக கல்ச்சர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லை நாங்க தான் மேற்கத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல இருக்கவங்க, வெளிநாடுகள்ல இருக்கவங்க, அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரும்பை வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க கண்டுபிடிக்கல. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச இரும்பு வந்து சரியாவே இல்லையா, ரொம்ப மட்டமான இரும்பா இருக்கான். இவனோட இரும்பு மட்டும் எப்படா இவ்வளவு துருப்பிடிக்காத அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம இரும்பை கண்டுபிடிச்சு அடிப்பட்ட மக்களும் அடித்தட்டு மக்களும் யூஸ் பண்ற அளவுக்கு கொண்டு போனதும் நாம தான். அது துருப்பிடிக்காத அளவுக்கு டெக்னாலஜி வைஸா நம்ம இருந்திருக்கோம். எவ்வளவு உயரத்துல இருந்திருப்போம்னு யோசிச்சுப்பாரு. அவனுக்கு இரும்புனா என்னன்னே தெரியாத டைமிங்ல நாம அதை துருப்பிடிக்காத அளவுக்கு யூஸ் பண்ணி அது சாதாரண பாமர மக்களும் பயன்படுத்துற அளவுக்கு வச்சிருந்திருக்கோம். அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றப்போ, அப்புறம் நீங்க அப்புறம் தமிழ் தூக்கி பிடிக்கிற இது அது கிடையாது. விஷயத்த முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. யாரக்குறையா பார்த்துட்டு கேள்வி கேட்கறதுனால அவங்க புரியவே மாட்டேங்குது. இப்ப இந்த அறிவிப்பு, முதலமைச்சருடைய அறிவிப்பு வந்து அதற்கு முன்பாக அப்படின்னு முன்னாடி போகுதா? அப்ப இது இன்னும் மாறிக்கிட்டே இருக்குமா அந்த கால அளவு? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னா, இலங்கை பகுதியில கிடைச்ச இரும்புகளை எடுத்து அதை ரீசர்ச் பண்ணியிருக்கான். இவன் உலகம் முழுக்க நம்ம கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட தகவல், நம்ம கிட்ட இருந்த தொல்பொடிமம், இதை எல்லாத்தையுமே ரீசர்ச் பண்ணி தான் அவன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். நம்ம சக்சஸ் பண்ண இந்த ஒரு இடத்துக்கு ஐரோப்பியர்கள் வந்து வந்தது 17ஆவது நூற்றாண்டுல தான் வந்தாங்க. இந்த கம்பேரிசன் பாருங்க. அந்த துருபிடிக்காத இரும்புன்றத தமிழர்கள் வந்து கிமு 3300 வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்றப்போ, ஐரோப்பியர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு கிபி 17ஆவது நூற்றாண்டுல வர்றாங்க. அதுவும் அவங்க கண்டுபிடிச்சு வரல. இங்க நமக்கு இலங்கை பகுதியில கிடைச்ச அந்த இரும்பை எடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றாங்க. இதுதான் விஷயம். நம்ம இதில் அப்படி புஷ்பக விமானம் அது மாதிரிலாம் விஷயம் இருக்குல்ல. நம்ம கிட்ட புராணங்கள்லேயே விமானம் இருந்துச்சு. இவனுங்கன்னா இரட்டை சகோதரர்கள், ரைட் பிரதர்ஸ் தானே விமானம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஏன் இங்க இருக்க புராணங்கள்ல இருக்க அந்த புராணங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி கதையா மட்டும் சொல்லலை, ஆவணப்படுத்தியிருப்பாங்கல்ல. விமானம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஆவணப்படுத்தியிருப்பாங்கல்ல. எப்படி திருக்குறள்னா இந்த மாதிரி ரசவாதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ரசவாதம்னு சொல்லும் போது ரொம்ப டீப்பா உள்ள போகணும். அதை நம்ம தனியா பேசலாம். இந்த ரசவாதம்ன்ற விஷயம்லாம் என்னன்னா, மண்ணை பொண்ணா மாற்ற முடியும், பொண்ணை மண்ணா மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன வேணா பண்ண முடியும். ஆட்டம்ஸை பயங்கரமா வச்சு ஆடுவாங்க. அதுதான் ரசவாதம். ஸோ இது சித்தர்களுக்கெல்லாம் கைவந்த கலை. சித்தர்கள்னு சொன்னோன்னே நீங்க காவி வேட்டி போட்டு தற்குறி மாட்ட தெரிவாங்க, இல்லை இந்த சோத்துக்காக தெரிவாங்களே, அந்த மாதிரி நீ யோசிச்சுட்டு கூடாது. அவன் தான் பெரிய இன்டெலிஜென்ட். நீ பார்க்குற சயின்டிஸ்ட்னு சொல்றீங்களா, அவன் ஒரு பொருளை எடுத்து அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிச்சுதான் அவன் சொல்லுவான். அப்படிதான் இந்த எஜுகேஷன் இருக்கு. சித்தர்னு சொல்றவன் பிறப்புலேயே அந்த ஞானத்தை அடைஞ்சு அதை கண்டுபிடிச்சு அதுக்கு மேல இருக்க அறிவையும் கண்டுபிடிக்கிறவன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம நாட்டு சித்தர்கள் வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட், உண்மையான அறிவியல் விஞ்ஞானிகள் யாரை சொல்லணும்னா சித்தர்களை தான் சொல்லணும். ஓகே, விஷயத்துக்குள்ள போகலாம். எகிப்தில் வந்து ஒரு சாம்பிள் எடுத்தாங்க. கிமு 2500 ஆண்டுகள் முன்னாடி இந்த சாம்பிள் அந்த அறிக்கையிலே இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹிட்டைட்டுகள்ன்ற ஒரு பண்பாட்டை சேர்ந்தவங்களும் கிமு 2500 அந்த இரும்பை பயன்படுத்திருக்காங்க. ஆனால் அவங்க கிட்டக்கு இரும்பு உலை எதுவும் கண்டுபிடிக்கப்படலை அந்த காலகட்டத்தில். அப்போ வேற ஏதாவது ஒரு இடத்துலேருந்து அது வந்திருக்கலாம். அவங்க கிட்ட எப்படி வந்ததுன்னு தெரியலன்ற மாதிரி. இன்னொன்று, இந்த சாம்பிள் எல்லாமே அரசர்களோட கல்லறையிலேருந்து எடுக்கப்பட்டது.
தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கிற இந்த சாம்பிள் வந்துட்டு பொதுமக்களுடைய கல்லறையிலேருந்து எடுக்கப்பட்டது. இப்போ அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஈஜிப்டை கனெக்ட் பண்ணாமல் போகவே முடியாது. நாகரிக வளர்ச்சின்னு சொன்னோம்னா ஈஜிப்ட் நம்ம போய் தான் ஆகணும். நம்ம சொல்றது பிரமிடெலாம் எப்பேற்பட்ட கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் சும்மா சப்பா மேட்ரு. ஓகே, இந்த பிரமிட்ல அங்கேயுமே இரும்பு பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2000 ஆண்டுகள் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு நாகரிகத்திலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு இரும்பு இருக்கு, நம்ம ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பொருளை உருக்குன ஆலைகள், உருக்குன அந்த பற்றைகள்லாம் இருக்கணும்ல, அதெல்லாம் தேடி பார்த்துருக்காங்க. கிடையவே கிடையாது, இங்க இல்லவே இல்லை. நம்ம புராண காலத்திலே கேரளாவில் நம்ம சொல்லுங்க பேக்கரியை கொடுத்து அக்கா வச்சிருந்தாங்க, ஒரு காமெடி இருக்குல்ல, அது காமெடி கிடையாது, வரலாறு. உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அதை சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். என்னையா ஏன் உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? இதை நம்ம டிப்பா போவோம்னா இது அந்த டாபிக் கிடையாது. ஸோ இந்த பற்றைகள் எங்கேயுமே கிடைக்கல. அப்ப இவன்கிட்ட எப்படி அந்த இரும்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து பரிசாவோ இல்ல அன்பளிப்பாவோ இந்த மாதிரி கொடுத்து அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் போயிருந்தா அங்க போயிருக்கு. குறிப்பா அரசர்களுடைய கல்லறையில தான் இருந்திருக்கு. அதுவும் சொற்பமான அளவு தான் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஐ மீன் 1-2 தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அரசர்களுடைய கல்லறையிலேயே 1-2 தான் வைக்க முடியுது அப்படின்னா அந்த இரும்போட மதிப்பு எவ்வளவு பெருசா இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பாரு. அதை வச்சிருந்தவன் எவ்வளவு பெரிய பில்லியனரா இருந்திருப்பான்னு யோசிச்சுப்பாரு. அவன் எப்படி ஒரு நாகரிகத்தை கட்டமைச்சிருப்பான்னு யோசிச்சுப்பாரு. அவனை சுத்தி எவ்வளவு பெரிய வணிகம் இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பாரு. அப்போ இப்ப நீ பார்த்துட்டு இருக்க நியூயார்க், அமெரிக்க டாலரை பேஸ் பண்ணி தான் உலகமே சுழண்டுகிட்டு இருக்கு. புரியுதா? கல் தோன்றி மண் தோன்றா மூத்தக்குடின்னு சொல்றதுக்கான காரணம், உலகத்திலேயே மிகப்பெரிய வணிகனும் தமிழன் தான். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன். நீ இப்போ ஒரு சொல்ற ராக்ஃபெல்லர், ரோத்ஷைல்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கல, இதெல்லாம் இங்கதான் இருந்துச்சு. ப்ரோ அப்போ நாம தான் இலுமினாட்டி. இதுக்கெல்லாம் அப்புறம் வருவோம். ஸோ நான் ரிவல் பண்றேன், விஷயத்தை ரிவல் பண்றேன். இங்க இருந்து கொண்டு போனாதான் உனக்கு அப்படியே பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா போக முடியும். நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப எண்டிங்ல இருந்து பேசிட்டு இருந்தனால புரியல. ரிவர்ஸ்ல இருந்து உனக்கு வரலாறு சொல்லிட்டு இருந்தனால, ஐ மீன் ஆரம்பத்துல இருந்து உனக்கு வரலாறு சொன்னாலும் உனக்கு புரியல. இப்போ இருக்க காலத்துல இருந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ்ல போனாதான் உனக்கு புரியுன்றக்காக இப்போ நான் இந்த ட்ராக்ல எடுத்திருக்கேன். உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கா? இங்க இப்போ மக்கள்கிட்ட, சாதாரண மக்கள்கிட்ட கூட புழக்கத்துல இருந்த இரும்பு வேற நாடுகள்ல, மேலை நாடுகள்ல மன்னர்கள்ட்ட கூட இல்ல. அவன் கல்லறையில கூட 1-2 தான் கிடைச்சிருக்கு. அப்ப நாம இங்க எப்படி வாழ்ந்திருப்போம்னு கற்பனை பண்ணிப்பாரு. இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, அந்த ஹிட்டைட்டுகளோட காலகட்டத்தில் இரும்பின் விலைங்கிறது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த துருக்கி பகுதியில் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை மாதிரி 6 மடங்கு இரும்போட விலை. இப்போ மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருந்தாதான் அவங்க இரும்பை பயன்படுத்தி இருக்காங்க. ஆமா, அங்க வந்துட்டு பணக்காரங்க, அரசர்கள் மட்டும்தான் இரும்பை பயன்படுத்த முடியும். அரசரோட அதுவும் மொத்தமா ஒரு சாம்பிள் தான் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல தங்கத்தை விட இரும்பு விலை 6 மடங்கு அதிகம். 6 மடங்கு அதிகம். அரசரோட அதுவும் மொத்தமா ஒரு சாம்பிள் தான் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல தங்கத்தை விட இரும்பு விலை 6 மடங்கு அதிகம். 6 மடங்கு அதிகம். நான் சொன்னேன், அந்த நெறியாளர் ஒருதலை பட்சமா ஒரு அஜெண்டாக்கு பேசுறான்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதை கன்ஃபார்ம் பண்ற ஸ்டேஜ் தான். அரசரோட அதுவும் மொத்தமா ஒரு சாம்பிள் தான் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல தங்கத்தை விட இரும்பு விலை 6 மடங்கு அதிகம். 6 மடங்கு அதிகம். நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பாருங்க. மன்னர்களோட கல்லறையில கூட 1-2 தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது இதுக்கப்புறம் அவர் பேச வராரு. அதை தடுத்து என்ன சொல்றாரு, அப்ப தங்கத்தை விட விலை மடங்கு கூடவையா அப்படின்றாருல. அது தேவையா? இதுவே உங்களுக்கு புரியலையா? மன்னர்கள்ட்டயே கல்லறையிலேயே 1-2 தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்புறம் ரேர் மெட்டீரியல்ன்றது உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த தங்கத்தோட கூட ஏன்னா இது எதுக்கு? அவரும் ட்ராக்கு திசை திரும்பிட்டாரு. அவர் அடுத்தது பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா 6 மடங்கு கூட இருக்கும்னு சொன்னாரு. அப்ப இருந்த கோல்டை விட 6 மடங்கு கூடன்னா யோசிச்சு பார்த்துக்கோ. இவர் சும்மா சாம்பிளுக்கு சொல்றாரு. ஏன்னா மன்னர்கிட்டே 1-2 தான் கிடைச்சிருக்கணும், இதை விட அதிகமா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ட்ராக் சேஞ்ச் பண்றாங்க, தெரியுதா? அப்புறம் அதுக்கு அடுத்த ஃபுட்டேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னா காது சரி பண்றாரு. நீங்க அலெக்சாண்டர் தி கிரேட்டோட வரலாறு பாத்தீங்க அப்படின்னா, போரஸ்ங்கிற அரசர் அலெக்சாண்டருக்கு நண்பரானாருன்னு நம்ம படிச்சிருப்போம். போரஸ் அலெக்சாண்டருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாரு. அது என்னன்னா 30 பவுண்ட் தரமான இரும்பு. நீங்க அலெக்சாண்டர் தி கிரேட்டோட வரலாறு பாத்தீங்க அப்படின்னா, போரஸ்ங்கிற அரசர் அலெக்சாண்டருக்கு நண்பரானாருன்னு நம்ம படிச்சிருப்போம். போரஸ் அலெக்சாண்டருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாரு. அது என்னன்னா 30 பவுண்ட் தரமான இரும்பு. கிமு 4வது நூற்றாண்டுல போரஸ் கொடுத்தது ஒரு 13.6 கிலோகிராம் இரும்பு அலெக்சாண்டர் தி கிரேட்டுங்கிற ஒரு பேரரசருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டதுன்னா, அலெக்சாண்டர் கிரேட் கிட்ட அவ்வளவு நிறைய இரும்பு இல்லை. இந்த போரஸ்ன்ற ஒரு மன்னர் அலெக்சாண்டருக்கு அன்பளிப்பு கொடுக்குறாரு. ஒரு குறிப்பிட்ட கிலோ கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. அலெக்சாண்டர் ஒரு மன்னர் உலகமே போற்றக்கூடியது. நீ எல்லாம் படிச்சிருப்ப வரலாறுல, நம்ம ஊருக்காரையில படிச்சிருக்க மாட்டேன், அலெக்சாண்டர் எல்லாம் படிச்சிருப்ப. அந்த அலெக்சாண்டர்கிட்ட இல்லாத தாத்தன் போட்டேன்ட்டு அசால்ட்டா வீட்டுல வச்சு தெரிஞ்சிருக்காங்க, கருவிகள் பயன்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. இந்த பெருமையை பேசாம, இந்த வரலாறை பேசாம அலெக்சாண்டர்ன்றவே அவங்களோட பெருமையும் என்னங்கடா நீங்க வரலாறுன்றது இப்போ உனக்கு புரியுதா? இந்த எஜுகேஷன் சிஸ்டம் என்னன்னு புரியுதா?
நம்ம படிக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் தான். நம்ம கிட்ட இருக்கிறது சாதாரண விஷயங்கள். ஒரு பாட்டிட்ட கூட ஒரு வழக்கு சொல்லு கூட இருக்குங்க. அந்தந்த காலத்துலலாம் தண்டட்டியை கூட கழட்டி தூக்கி போட்டு நார்மலா கிடக்கும். தங்கம்லாம் அங்கங்க கீழே கூட கிடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வயசான குடிசை வீட்டுக்குள்ள போனா கூட இவ்வளோ பெரிய தங்கத்தோட தண்டட்டி போட்டிருப்பாங்க. தங்கம்ன்றது ரொம்ப மலிவா இருந்திருக்கும் இங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கதை மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஞாபகம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்து இப்போ நான் ஞாபகப்படுத்துறேன். தங்கமே நம்மகிட்ட நார்மலா இருந்திருக்கும். இந்த பாட்டுல கூட வேலு படத்துல ஒரு பாட்டு வரும், ஃபேமிலி சாங்ல வரும். அதை வந்து திருடனை கூட நாங்க செயினை கட்டி கழுத்துல போட்டு செயினை கட்டி போடுவோம்னு சொல்லி சும்மா காமெடி பண்ற மாதிரி இருக்கும். அதை வடிவேல் வந்து கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும். நீ நோட் பண்ணிப்பாரு, இந்த தங்கத்தை உலகத்துல முழுக்க வேணும்னு தேடி ஓடினாங்க. உலகத்துல கிடைக்காத எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம அசால்ட்டா வச்சிருந்தோம். ஏன்னா ரசவாரத்தை கரைச்சி குடிச்சவங்க தானே நம்ம. ஸோ இப்படி வச்சிருந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி தங்கத்தை எவ்வளவு வச்சிருந்திருப்போம் நீங்க வச்சுப்பாரு. அப்போ ஒரு திருடன் வந்தாங்கன்னா டக்குன்னு கயிறு கிடையாது, இது கிடைக்கல. அந்த ஒரு பழமொழிக்காக அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லலை. பட் அது அந்த அளவுக்கு மலிவா நம்மகிட்ட தங்கம் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சுன்னு சொல்ல வரோம். ஆனா இப்ப எதுவுமே இல்லைன்றதுக்கான காரணம் என்னன்னா, உலக நாடுகள் முழுக்கவும் படையெடுத்தது இந்தியாவில் தான், குறிப்பா சவுத் இந்தியாவில் தான். இங்க இருக்க எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டு போயிட்டான். இங்க வரலாறு வெளியே வராததுக்கான காரணம், இங்க காலச்சோடுகள், இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி இதெல்லாம் எடுக்க விடாம காரணம், குமரி கண்டம் கடற்கடியில் இருக்கக்கூடிய ரகசியத்தை எடுக்க விடாததுக்கான காரணம், உண்மையான ரகசியம் தெரிஞ்சிடும். இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தோட வரலாறும் இங்கதான்டா புதஞ்சிருக்குன்றது உனக்கு புரிஞ்சிடும். இதுக்குத்தான் சோஃபியான்னு ஒருத்தி இருந்தா, ரோபோன்னு ஒருத்தி. சவுத் இந்தியா குறிப்பா தமிழ்நாடு 3 காலங்களையும் இணைக்கக்கூடியது. இந்த காலத்தை பத்தி பேசும்போது நம்மளுடைய ரகசியம் நிறைய ரிவீல் ஆகும். அடுத்து இந்த 7 கடல் 7 மலையை பத்தி பேச சொல்லியிருக்காங்க, ட்ரெய்லரை பத்தி. அதை அடுத்த வீடியோல பேசுறேன். ஒரு காலகட்டம் கிமு 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள்ல அரசர்களும் பெரிய பணக்காரர்களும் வைத்திருந்த உலகத்தை கிமு 33வது நூற்றாண்டுல தமிழ்நாட்டில் சாமானிய மக்களும் பயன்படுத்தினாங்கன்ற அந்த அளவுகோல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு அளவுகோல். உலக அளவுல வந்துட்டு இன்னைக்கு பணக்காரங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மிகப்பெரிய ஒரு பணக்கார இடமா தமிழ்நாடு இருந்தது. வணிகமும் நடந்திருக்கு, வணிகம் நடந்திருக்கு, தொழில்நுட்பத்துல ரொம்ப உச்சத்துல இருந்திருக்காங்கன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்று. அதனால உலக வரலாற்றுல அது ஒரு பெரிய மைல்கல். இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, அவர் வந்து எவ்வளவு அழகா அற்புதமா அந்த வரலாறு அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. அடுத்த அவர் போடுற பதில பாருங்களேன். இந்திய வரலாற்றை வந்து தமிழ் நிலப்பரப்பிலிருந்து எழுத தொடங்குகிறோம்னு முதல்வர் இன்னைக்கு சொன்னதோட இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன, அது வெயிட்டேஜ் என்ன? தமிழுக்கு முதல்வரை பத்தி பேசுங்க, வரலாறை பத்தி எல்லாம் பேசாதீங்க. உங்க பெருமை எங்களுக்கு இருக்குங்க, தமிழை பெருமை எங்களுக்கு இருக்குங்க, எங்க முதல்வரோட பெருமை பேசுங்க. அவர் கேட்கிற கேள்வி இப்ப இந்திய வரலாற்றை வந்து தமிழ் நிலப்பரப்பிலிருந்து எழுத தொடங்குகிறோம்னு முதல்வர் இன்னைக்கு சொன்னதோட இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன, அது வெயிட்டேஜ் என்ன? இதோட வெயிட்டேஜ் என்ன, இந்த வெயிட்டேஜ் என்னன்றத அடுத்த ஒரு செருப்பு அடிச்ச மாதிரி சொல்லுவாரு. 2021 தொல்பொருள் ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியோட முடிவுகள் வந்திருக்கணும். இப்போ எத்தனை வருஷம், 4 வருஷம் கடந்து 2025 வந்துருச்சு, இன்னமும் ரிலீஸ் பண்ணல. இப்ப ரிலீஸ் பண்ண விஷயம் வேற, ஆனா இன்னும் ரிலீஸ் பண்ணலன்னு சொல்றாரு. 4 ஆண்டுகளாக வந்து ஆய்வு முடிவு வந்து அவங்க வெளியில. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஆய்வு முடிவுக்கு 4 ஆண்டுகள் காலம் தாமதித்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்திய தொல்லியல் துறை வந்துட்டு நடத்தின அகழாய்வுகளை பத்தி நீதிமன்றம் தலையிட்டு தமிழ்நாடு இந்தியாவில தான் இருக்கா, நீங்க வந்துட்டு அந்த முடிவை வெளியிடுவீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்றத நம்ம பாக்குறோம். இன்னும் வெளியிடல. இன்னும் வெளியிடல. இந்த 4 வருஷம் ஏன் வெயிட் பண்ணீங்க? தமிழர்களோட பெருமையை தூக்கி பிடிக்கிற கூட்டம் தான் நீங்க. தமிழ் தலைவர் தானே சொன்னீங்க உங்களுடைய அப்பாவை. ஸோ அப்போ நீங்க தானே அந்த தமிழுக்கான போராடி இருக்கணும். குமரி கண்டத்துல ரகசியத்தை கூட நீங்க தேடி எடுத்துருக்கணுமே. இந்நேரத்தில் நீங்க பேனா வைக்கிறத விட்டு தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு நாங்க செலவு பண்றோம், எத்தனை லட்சம் கோடி, எத்தனை ஆயிரம் கோடி நாங்க செலவு பண்றோம். சொந்த பணத்தை நாங்க இறக்கிறோம், கட்சி நிதியை இறக்கி தமிழர்களோட பெருமையை நாங்க நாட்டுறோம். இந்த பேனாவை நிலநாட்டுறதை விட்டுவிட்டு கடலுக்கடியில் இருக்கக்கூடிய குமரி கண்ட வரலாறு எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய புகழ், உங்க அப்பாவோட புகழ் உலகம் முழுக்க போயிருக்குல்ல. அதை செய்ய மாட்டீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி அது வெளியே வந்துச்சுன்னா உலக அரசியலுக்கும் அது தேவையில்லை. ஏன்னா உலக அரசியல் குழப்பத்தில் உருவாக்கும். பல விஞ்ஞானிகள், பல டெக்னாலஜின்னு சொல்றானுங்க, நாங்க தான் மேலை நாடுகள், நாங்கள் தான் அறிவாளிகள்னு சொல்லி கொடுக்குற பல தற்கொலையை காணாம போயிடுவாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த வரலாறும் தொடை தெரியப்பட்டு திருப்பி முதல்ல இருந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி முதல்ல இருந்து எழுதுனா எங்க இருந்து எழுதணும்னா தமிழ்நாட்டுல இருந்து எழுதணும். அப்படி எழுதுனா என்ன ஆகும்னா தமிழோட பெருமை வேற மாதிரி வந்துடும். அந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு டிஎன்ஏவா மாறிடும் தமிழ்நாடு, சவுத் இந்தியா. ஒரு உலகத்தோட அட்டண்டன்ஸ் ஃபுல்லா இங்க வந்துருச்சு அப்படின்னா இதுதான்டா முக்கியமான ஒரு பேஸ். நம்மளுடைய மனிதர்களுடைய ஆர்ஜினே இங்க ஏண்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா உலக மக்கள் மொத்தமும் நம்மளை மதிக்க ஆரம்பிச்சிருவோம். இங்க ஒரு வேற மாதிரி மாறிடும் ஒரு கட்டமைப்பு. இது நடந்துடக்கூடாதுன்றதுதான் பெரிய உலக அரசியல். இதுக்கெல்லாம் வேலை பார்க்குற ஏஜென்ட்ஸ் தான் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ். இதுதான் உண்மை. ஸோ இது நீங்க கொஞ்சம் ஆழமா தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இல்ல இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ வடக்குல வந்துட்டு இந்திய வரலாற்றை எழுதக்கூடிய குழுன்னு ஒரு நியமிச்சாங்க. அதே தென்னிந்தியாவை சேர்ந்த உறுப்பினர்களே யாரும் இல்லை. ஆமா.
பெண்கள் இல்ல, பெண்கள் கிடையாது, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த யாருமே கிடையாது. இதுல என்னன்னா வந்துட்டு ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த நிலம் சார்ந்த ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ வட இந்தியாவில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க வரலாறு அப்படின்னாலே முழுக்க முழுக்க அசோகர் முகலாயரோட நிப்பாட்டிடுவாங்க. திரும்பவும் இந்த நெறியாளர் ஒத்துக்கிறாரு, என்ன சொல்றது, நானும் கருப்பு சிவப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, ஊபி தான் ஒத்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. நார்த் இந்தியாவில் வடநாட்டிலலாம் இந்த மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ற இடத்துல தமிழர்கள் சவுத் இந்தியாவில இருந்து முக்கியமான ரெப்ரசன்டேஷன் யாருமே இல்லை, இந்த நிலம் சார்ந்த ஆட்கள் யாருமே இல்லை, பெண்கள் குறிப்பா இல்லைன்னா அவர் சொல்றாரு. பொதுவா பேசுறாரு, பெண்கள்னு சொல்றாரு. பெண்கள்லாம் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் இருக்கவங்க. இவர் என்ன அங்க மென்ஷன் பண்றாருன்னா சிறுபான்மை மக்கள். இது எதுக்கு? இது எனக்கு புரியல. பெண்கள்னு பொதுவா அவர் பொதுவா பேசுறாரு, அட்ரஸ் பண்றாரு. எல்லாருமே தம் மனுஷங்க தான் அட்ரஸ் பண்றாரு. இந்த இடத்துல அது புகுத்துறாரு பாருங்க. அதாவது நார்த் இந்திய அரசியல இங்க காட்டணுமா, இங்க வந்து நம்ம அப்படிலாம் இல்லை, சமத்துவ பூமி அப்படின்னு காட்டணும்ல, பெரியாருக்கு அவருடைய பூமி இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த நெறியாளர்கள்லாம் யாருக்காக வேலை பார்க்குறாங்கன்னு? எதுக்காக உண்மையான வர நியூஸ்லாம் வெளியே வர மாட்டேதுன்றது? இப்படிதான் வெளியே வரும். அவனுடைய உண்மையான முகம் இப்படிதான் வெளியே தெரியும். இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கணும். அதுதான் இல்லை, இதை கொடுக்கறதுக்கு தான் இங்க வேலை பார்த்துக்க இருக்கோம். நோட் பண்ணிக்கலாம். உலக அளவுல மிக அதிக காலம் ஆட்சி செய்த அரச மரபுன்றது பாண்டியர்கள்ங்கிற அரச மரபு தான். அனைத்து சான்றுகளின்படி ஐரோப்பிய வரலாற்று ஆய்வாளர்களே ஒத்துக்கொண்டபடி பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான். ஆனால் இந்த பாண்டியர்கள் பற்றி உலக நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் தெரிந்த பாண்டியர்களை பற்றி வடக்கில் பாடப்புத்தகத்தில் கூட இருக்காது. உங்களுக்கு என்ன எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை இருக்கு பாருங்க. அப்படி இருக்கிறப்போ இந்திய வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே பாண்டியர்கள் வரலாறு தான் முக்கியம். ஏன்னா கல் தோன்ற மண் தோன்றா மூத்தக்குடின்னு சொல்லும் போது முதல் மூத்தக்குடி அரசக்குடி அப்படின்னு சொன்னாலே பாண்டிய வம்சம் தான் வரும், மீன்குடி சின்னம் தான் வரும். குமரிக்கண்டத்துல இருந்து அதுதான் வருது. பாண்டிய நாடு, மதுரையே ஏகப்பட்ட மதுரை இருக்கு. ஸோ மதுரையில இருந்துகிட்டு நம்ம இதை பத்தி பேசலாம இருந்தா எப்படி? ப்ரோ, நீ அப்ப பாண்டிய நாட்டை தூக்கி பிடிக்க நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. ரகசியம் வேறு, விஷயத்தை கவனி. ஸோ அந்த பாண்டிய நாடு வந்து முக்கியமான விஷயம். பாண்டியர்களை பத்தி பேசணும். வடநாட்டு பாடநூல்கள்ல யாருமே பாண்டிய நாடுகளை பத்தி படிக்கல, பாண்டியர்களை பத்தி படிக்கல. குறிப்பா கிண்டல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவானுங்க. குறிப்பா தமிழர்களை மொத்தமா கிண்டல் பண்றதுக்கு பாண்டியன்னு கூட கிண்டல் பண்ணுவானுங்க. நிறைய ஊர்ல பார்த்துருப்பீங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒன்னு அட்ரஸ் பண்ணும்போது பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்றதுக்காக கிண்டல் பண்ண. இன்ன வரைக்கும் அவன் பாண்டிய நாடுன்றது வேற நாடு, ஐ மீன் சவுத் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுலாம் வேற நாடு, வேற கண்ட்ரி அப்படிதான் யோசிக்கிறான். அதனால தமிழனை மதிக்க மாட்டான். ஆனா வியாபாரம் பார்க்கறதுக்கு, குழப்பம் நடத்துறதுக்குலாம் இங்க ஓடி வந்துருவாங்க. குழப்பம் நடத்துறதுக்குள்ள எல்லாருமே இங்க வந்துருவாங்க. உனக்கு தான் என்னன்னே புரியலையே. உனக்கு ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, உனக்கு மட்டும்தான் ரகசியம் தெரியல, உனக்கு மட்டும்தான் வரலாறு தெரியல, உனக்கு மட்டும்தான் உன்னோட பெருமை தெரியல, உன்னுடைய வெயிட்டேஜ் தெரியல. மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சனாலதான் உனக்கு அது தெரிய விடாம பார்த்துக்கிறான். நோட் பண்ணிக்க. உன்னோட மேல இருக்கவனா இருக்கட்டும், கீழே இருக்கவனா இருக்கட்டும், சைட்ல இருக்கவனா இருக்கட்டும், எங்கிட்டு இருக்கவனா இருந்தாலும் உனக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா உங்களுக்கு என்ன சிம்பிளா ஸ்டோரி சொல்றேன். குட்டி ஸ்டோரி போலாம். உனக்கு ஒரு சொத்து இருக்கு, உங்க பரம்பரை சொத்து ஒண்ணு இருக்கு. அந்த சொத்து உன் சொத்துனான்னு தெரியாம நீ ஒரு அனாதை ரோட்ல இருந்து தத்தெடுத்து வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வளர்த்துக்கிட்டு இருக்கு. பல தரப்பு சேர்ந்த குரூப், ஒரு சமூகம் சேர்ந்து உன்னை வளர்த்துட்டு இருக்கு. நீ வந்து தத்தெடுக்கப்பட்ட பையன், நீ அப்பாவி ஜென்மம், நீ ஒரு பாவப்பட்ட ஜென்மம் சொல்லிட்டு உன்னை வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு ஆண்டு அனுபவிக்கிற எல்லா சாம்ராஜ்யமும் உன்னோடது. நீ உன் முன்னோர்கள் கிரியேட் பண்ணது, உன்னுடைய காலடி சோடுகள் இல்லாத இடமே கிடையாது. இது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா தலைமைக்கு போற மாதிரி ஆயிரும். அவனுங்க ஃபுல்லா உனக்கு கீழே கை கட்டுற மாதிரி ஆயிரும். இதை எதிர்பார்க்காத எல்லா கூட்டமும், நம்ம தமிழர்கள் சுத்தி இருக்க எல்லாத்தையும் தான் சொல்றேன், எல்லா கூட்டமும் தான் உன்னை இந்த அளவுக்கு முட்டாளாக வச்சிருக்கு. உன்னை இப்படி முட்டாள வச்சு வேடிக்கை பார்க்கறது உனக்கு அவ்வளவு ஆனந்தம். ஏன்னா இந்த மண்ணுக்கே சொந்தக்கார அவன் தான்டா. இந்த மண்ணை ஆள வேண்டியவனே அவன் தான். அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? நீ போய் ஐயா எங்களுக்கு இந்த இது செஞ்சு கொடுங்கய்யா, எங்க பாத்ரூம் வீசுதியா, இங்க லைட் எரியலையா, அங்க ரோடு போடுங்க, இப்படி நீ போய் கெஞ்சுறேல, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. சைக்கோ பாத்துங்களா? இது ஒரு மேட்ரு. இன்னொன்று என்னன்னா, இவனை அடிமையாவே வச்சிருக்கணும். இப்ப மேல இருக்க தலைமையிட்ட இருந்து வந்த கட்டளை என்னன்னா, இவனுக்கு உண்மை தெரிஞ்சுக்காம வச்சுக்கோன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, தான் திமிருக்கு, தான் ஆணவத்துக்கு நம்மளை ரொம்ப ஒடுக்குறானுங்க. நாகர்கள் கூடிய உன்னை இந்த அளவுக்கு மதிக்க மாட்டான். உன்னை ஆளுன்னு நினைக்கிறான்ல, மீன் உன்னை அடக்கி வைக்கணும், தமிழர்கிட்ட ஆக்டிவேட் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான்ல, அவன் கூட உன்னை இந்த அளவுக்கு தொந்தரவு பண்ண மாட்டான், இந்த அளவுக்கு உன்னை ஒடுக்க மாட்டான். உனக்கு கொடுக்க வேண்டிய எஜுகேஷன் வேணா கொடுக்காம இருப்பான், உனக்கு கொடுக்க வேண்டிய ரெப்ரஷன் முன்னுரிமை வேணா கொடுக்காம இருப்பானே தவிர உனக்கு வாழ்வாதாரமே இல்லாம உன்னை இந்த அளவுக்கு கொடூரமா நடத்த மாட்டான். இதை நடத்துறது யாருன்னா, உன் பக்கத்துல உங்ககிட்ட ஒண்டி பொழைக்கிற நாய்கள் தான் பண்ணுது. ஸோ நாய்கள் சொல்லக்கூடாது. ஓகே, கோவம் வருது, கோவத்தை பறிச்சுக்கோம். கோவில். ஓகே, அடுத்தது பாருங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து இந்த தொல்லியல் ஆய்வுகள் ஒன்றுலையும் கிடைக்கிற முடிவு என்ன ஆகுதுன்னா,
இந்த ஆய்வு அப்படின்ற ஒரு துறையில தமிழகத்தை புறக்கணிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுது. ஏன்னா 2018 பார்த்தீங்கன்னா கற்காலம் குறித்த ஆய்வுகளில் ஆப்பிரிக்காவுக்கு வெளியில மிக பழமையான கற்கரிகள் கிடைக்கக்கூடிய இடம் வந்து அத்திரம்பாக்கம்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடம் தானே ஒரு முடிவு வந்தது. இல்ல இப்ப இவ்வளவு நாள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருந்துச்சா? ஆமா ஆமா. தமிழ்நாடு இது வரைக்கும் புறக்கணிக்கப்பட்டிருக்கான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு நெறியாளரா இல்ல எனக்கு பொறியியல் தின்ற ஆளான்னு தெரியல. ஒரு ஒப்பனா சொல்றாரு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அவர் கருத்து மாதிரி சொல்றீங்க? அப்ப உங்க கருத்து எதுவுமே கிடையாது, ஏதாச்சும் சொன்னா அவரை கை காட்டிடுறது. அவர் சொன்னார் அது வழிமொழிதினே மிகப்பெரிய அளவில் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் என்னன்னா இப்போ கார்பன் டேட்டிங்னு ஒரு ஆய்வு பண்ணி நமக்கு இப்போ முடிவு கிடைச்சிருக்கு. இதை மறுக்க முடியாது. 1968 வருஷம் தமிழக தொல்லியல் துறை கொற்கையில் அகழாய்வு நடத்தினப்போ அங்கே இருக்க ஒரு கரிம பொருள், ஒரு அடுப்பு கறி வந்துட்டு கிமு 8ஆவது நூற்றாண்டுன்னு கார்பன் டேட்டிங்கில் வருது. வந்த உடனே அதுலேருந்து தமிழக தொல்லியல் துறை அடுத்த 22 ஆண்டுகளுக்கு கார்பன் டேட்டிங்கே பண்ணலை. ஏன்னா தொல்லியல் துறையினுடைய தலைவராக இருந்த நாகசாமி அவர்கள் வந்து கார்பன் டேட்டிங் தப்பா இருக்கணும், இல்லாட்டி இப்படி இவ்வளவு பழமையா வருமா அப்படின்னு நினைச்சார். இது வரலாறு. இப்ப இந்திய தொல்லியல் துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இதை பொது மேடையிலே பேசியிருக்கிறார். அப்ப தொல்லியல் துறைங்கிறது ஒரு இருட்டடிப்பு நடந்ததாக சந்தேகிக்கிறீங்க? அவங்க வந்து சந்தேகிக்கலாம் இல்ல, அது அவருடைய ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கே தெரியும் தானே அவர் சொல்றது. ஆமா அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்ன, அங்க இருந்து பேட்டா காசு வராது போல. என்னங்கண்ணா இப்படி இருக்கீங்க? இதையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு கூட்டம், இதையும் ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்களா மன்னர் இப்படி பேசியிருக்காரு. மன்னர் பேசுறது மட்டும் தான் நீ கவனிப்பே தவிர அதை சுற்றி நடக்கிற பொலிட்டிக்ஸ் உனக்கு தெரியவே தெரியாது, தெரிய விட மாட்டாங்க, நீ யோசிக்க மாட்டேங்க. ஓகே, கவனிச்சிங்களா? ஆமா அப்படி ரிட்டடி பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டிருக்கு, அடக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு நாள் இவங்களே இப்போ ஆளுங்கட்சி தமிழன் பேசுகிற ஆட்களே இதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய படம் மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயாவது பிரச்சனை வருது, எப்பயாவது நம்ம ஆபத்து வருது, தமிழர்கள்லாம் ஒரு பக்கம் அவேர்னஸ் ஆகிறாங்க, தமிழர்கள் நம்ம பக்கம் வெறுப்பாகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா டக்குன்னு தமிழர் தலைவராக மாறிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கான உங்களுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுறது. இவன் தான் பெருமைக்கு எருமை மிச்ச கதையை. இதை பார்த்தோன்னா அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவான். புரியுதா? இதுக்கு பேர் தான் அரசியல். சாணக்கியம்ன்றாங்க. என்ன சாணக்கியம்னு எனக்கு தெரியல. எனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது இது அப்பட்டமான ஃப்ராடுத்தனம்னு. இதுல என்ன சாணக்கியம் இருக்கு? இது நார்மலாவே உனக்கு புரியக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை உளவியெல்லாம் உன்னை சுத்த விட்டுருக்கான். எதையுமே தெரிஞ்சுக்க விடாத அளவுக்கு தற்குறியா வச்சிருக்கான். கையேந்தும் நிலையில எப்பயுமே வச்சிருக்கான். நோபல் பரிசு பெற்ற ஒரு கண்டுபிடிப்பு கார்பன் டேட்டிங்ன்ற முறை. அதை வச்சுதான் எல்லாருமே ஆய்வு பண்றாங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு சாதகமாக தமிழ்நாட்டில் பழமையானதுன்னு அந்த முறை வர்றப்போ நோபல் பரிசு பெற்ற ஒரு முறையை ஒரு மாநிலத்தினுடைய தொல்லியல் துறை தலைவர் வந்து தவறானது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு நான் கார்பன் டேட்டிங்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு அறிவிக்க முடியுமா? இங்க நடந்திருக்கேன். யோசிச்சு பாருங்க. என்னன்னா ஆய்வு நடந்தாதானே முதல்ல முடிவு வரும். இப்போ நீங்க ஆய்வு நடத்தி தமிழர்களுக்கு பண்பாடு இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. 1/4 நூற்றாண்டு தொல்லியல் ஆய்வே தமிழ்நாட்டில் நடக்கல. பெரும் பின்னடைவு இல்லையா? பெரிய பின்னடைவு. இந்த குறிப்பிட்ட ஆய்வு பார்த்தீங்கன்னா இதனுடைய முடிவு வந்துட்டு 2021 பிப்ரவரியில வந்தது. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்க இந்த நூல்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. பிப்ரவரி 2021 வந்தது. அடுத்த மாசம் வந்துச்சுன்னா 4 வருஷம். உலகம் முழுக்க வந்து இருக்க வழக்கம் என்னன்னா, ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறாங்க, தொல்பொருளியமா கண்டுபிடிக்கிறாங்கன்னா கார்பன் டேட்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து முக்கியமான ஒன்று. அது ஒரு மதிப்பு இருக்கு. அது வந்து வேல்யூபிளா இருக்கனால தான் உலகம் முழுக்க இருக்க வரலாறு கண்டுபிடிக்கிறவங்களாம் அதை மதிக்கிறாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதுவே பொய்யின்ட்டாங்க அவங்க. இவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு புரியுது. இப்போ கூட ரீசெண்டா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க சீமான் போட்டோ உண்மையா பொய்யா, R&D என்னடா டே, அது உண்மையா இருந்தானே பொய்யா இருந்தானே, அவர் பண்ற பாலிடிக்ஸே இப்போ அடுத்தோம்னா தமிழ் தேசியன்றதே இன்னொரு கட்டமைப்புக்குள்ள காயடிக்கிறது தான். அதை நம்ம பேசியிருக்கோம். இதுல இன்னொருத்தன் தமிழ் தேசியத்துக்கு சப்போர்ட் பண்றேன் அப்புறம் எனக்கு ஒரு கமெண்ட் வேறு, ஏன்டா அப்படி கொடுமை பண்றீங்க, நான் பேசுற கண்டென்ட்டே உனக்கு புரியல. சீமான்ட்டா சீமான் தம்பி, டிஎம்கேன்னு சொல்லிட்டு அது ஊப்பி, காவி சட்டை ஏதாவது போட்டுருந்தா சண்டி. இவ்வளவுதான் நான் உனக்கு அறிவு. கொஞ்சம் மூலையில இருக்க அறிவை பயன்படுத்தணும். ஓகே, கார்பன் டேட்டிங் எடுக்கிற விஷயமே ஃபேக்குன்ட்டாயலாம். அதுவே நம்ப முடியாது. இத்தனை ஆண்டு காலம் பழமையெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ மண்டேல என்ன இருக்கு? இப்போ கண்ணு முன்னாடி பாக்குறதா. இப்ப பெரியார் அவர்கள் வந்தாங்கல்ல, ஈவேரா இவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் இருந்ததுதான் வாழ்க்கையா? இப்பதான் நீ உருவானியா? மனிதனுமே அப்பதான் உருவாச்சா? அப்பதான் நகரமே வந்துச்சா? அப்படிதான் நினைக்கிறீங்களா என்ன? இல்ல அதுக்குள்ளதான் வரலாறு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு யாரெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த என்ன சொல்றது பேர் சொல்லுவாங்களே, அது என்ன, வீரபாண்டிய கட்டபொம்மனா, கட்டபொம்மன்ற வரைக்கும் தான் வரலாறு. அப்போ வரைக்கும் தான் தமிழ் இனமே உருவாச்சுன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்க. இந்த திராவிட கொள்கை என்னைக்கு காணாம போகுதோ அதுக்கு மேலேயும் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ திராவிடம் ஒண்ணு இல்லவே இல்லை, நாங்க தமிழர்கள் வேற அடையாளத்துல இருந்திருக்கோம், அப்ப நீ யாரா அப்படின்னு நீ கேள்வி கேட்டுருவ. இதுவும் ஒரு சிக்கல் இருக்கனாலதான் நீ அடக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா திராவிட மண், நம்ம திராவிடர்கள் அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, இப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்றதை நீ கண்டுபிடிச்சிருவ.
இது ஒன்று தெரிஞ்சிச்சா, இல்லாத திராவிடத்தை ஏன் பேசுறான்னு எல்லாருமே கேட்பான். கேட்டா இவங்களுடைய அடித்தளமே அஸ்திவாரமே ஆட்டங்கன்றோம். அது காணக்கூடாதுன்றக்காக தான் உண்மையான வரலாறு வெளியே கொண்டு வர மாட்டாங்க. இதுக்கு மேல உனக்கு வரலாறு ஓப்பனா சொல்லணுமா, இல்லை பாலிடிக்ஸ் ஓப்பனா பேசணுமா என்ன? இந்த 4 வருஷம் கண்டுபிடிச்ச தொல்பொருள் விஷயத்த கோர்ட்டே சொல்லிருச்சான். தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தான் இருக்கா, இல்லை வேற எங்கேயும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு வெளியிட மாட்டாங்க. கண்டுபிடிச்சாங்க, ரிசல்ட்லாம் வந்துருச்சு, இதான்ப்பா ஃபைனல் அப்படின்னு காட்டுறத வந்து காட்டலையா. இப்போ வந்துட்டு விழா நடத்தி குட் நியூஸ், சூப்பர், நல்ல அரசியல். இந்த அரசியல்லாம் எனக்கு அரசியல்னே தெரியல. இதெல்லாம் சாதாரண நான் ஒரு குழந்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் குழந்தை இதை விட பயங்கரமான அரசியல் பண்ணும், சூப்பராக பண்ணும். நீங்க அது பண்ற அரசியல் இதை கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு மக்களை வச்சிருக்கீங்க. 4 ஆண்டுகளாக வந்து ஆய்வு முடிவு வந்து அவங்க வெளியில. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஆய்வு முடிவுக்கு 4 ஆண்டுகள் காலம் தாமதித்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்திய தொல்லியல் துறை வந்துட்டு நடத்தின அகழாய்வுகளை பத்தி நீதிமன்றம் தலையிட்டு தமிழ்நாடு இந்தியாவில தான் இருக்கா, நீங்க வந்துட்டு அந்த முடிவை வெளியிடுவீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இன்னும் வெளியிடல. இன்னும் வெளியிடல. ஓப்பனா முடிச்சு விட்டாப்ல, எல்லாத்தையும் ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல அவரே. இதுக்கு மேலே இந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அவங்களுக்கு ஆதாயம் இருந்தா இந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வருவாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு தொல்லியல் ஆய்வு நடக்குது அப்படின்னா முடிவுக்காக தான் ஆய்வு. நீங்க நடத்தி முடிச்சுட்டு அந்த முடிவை வெளியிட மாட்டேன் அப்படின்றது என்ன நோக்கமா இருக்கும்? ஏன் வெளியிடல? என்னன்னா பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒரு திரைப்படம் வெளியாகிற மாதிரி தான் ஆய்வு முடிவு வெளியாகுது. அந்த ஆய்வு முடிவு வந்துட்டு யாருக்கு ஓப்பா இருக்கும், யாருக்கு ஓப்பா இல்லை அப்படின்னு பார்க்குற ஒரு நிலைமை இருக்கு. டேவிட் ரைக்குன்னு ஒருத்தவர், நீங்க வந்துட்டு வடக்குல வந்து சிந்து சமவெளியில வந்துட்டு ஒரு ராகிகாரியில் ஒரு பெண்ணுடைய மரபணு சோதனைலாம் நடக்கிறப்போ அந்த மரபணுவில் வந்து வட இந்திய மரபணு இல்லை, ஆரிய மரபணு இல்லை, இதுதான் முடிவு. ஆனா அது அவங்க அப்படி சொல்லாம அவங்க வந்துட்டு அந்த பதிலே வந்து கொஞ்சம் மாத்தி சொல்றாங்க. ஏன்னா அப்படி சொன்னாதான் அந்த வெளியிட முடியும்ட்டு அந்த குழுவில் இருக்கிறவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு டேவிட் ரைக் அவருடைய நூல்ல எழுதுறாரு. அப்போ பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பு, அரசியல் கட்சிகளினுடைய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் வச்சுதான் ஆய்வு முடிவுகள் வெளில வருது. அதுக்கு பின்னாடி ஒரு சித்தாந்த பிணைப்பு இருக்கு. ஒரு 5000 வருஷம், என்னை பொறுத்தவரை 5000 வருஷம்னா சும்மா நம்ம காலகட்டத்துக்கு போகலாம். மனிதர்களுடைய ஆட்சின்னு தேடி போகும்போது 5000 வருஷம்னா சும்மா சொடக்கு போற செகண்ட். அதுக்கு போறதுக்கே உனக்கு இந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பண்ணி 2025 வருஷம் வரைக்கும் வச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னும் மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி போறதுக்கு எத்தனை ஆண்டு காலமா வரப்போகுதுன்னு தெரியல. நீ கனவுல கூடயே உனக்கு கற்பனை வராது, அந்த அளவுக்கு உனக்கு அடக்கி வச்சிருக்காங்க. அதான் சொல்றேன்ல, ரஜினி சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். கட்டமைப்பு கரப்ஷன் ஆயிருக்கு. ஒட்டுமொத்த கட்டமைப்பை அழிச்சிட்டு கோட்டை முதல்ந்து போடணும்னு சொன்னது. கோட்டை முதல்ந்து போடணும். அதை எப்படிப்பட்ட கோடுன்றது நீ தான் முடிவு பண்ணணும். ஏன்னா உனக்கு அறிவு இல்லை அப்படின்னா, உனக்கு அறிவு இருக்க மாதிரி மேல ஒருத்தன் உட்காந்துட்டான்ட்ட அவன் எழுதுறது தான் கோடுன்னு நினைச்சிட்டு நீ அதுதான் கோடுன்னு அங்கேயே நின்றுட்டு இருப்ப. பட் உனக்கு கோடுன்னு ஒன்று இல்லவே இல்லை. நீ பிரபஞ்சம், உனக்கு எல்லையே இல்லை. இவனுக்கு உனக்கு கோடு போட்டு ஒரு இடத்துல நான் அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே உனக்கு சுமூகமாலாம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அறிவு இருக்கா தெரிஞ்சுக்கிட்டு மேலவா. யூஐயோட கிளைமேக்ஸா நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அவர் கிளைமேக்ஸ்ல திரும்பி பார்ப்பாரு, இன்னொருத்தன் வந்துட்டு இருப்பான். இவர் வந்து வெளியே ரிலீஸ் பண்ணாம அந்த சிறையிலேருந்து வெளியே போகிற இடத்துல இருப்பாரு. அப்போ இன்னொருத்தங்க தவிச்சுக்கிட்டு இருப்பான். திரும்பி நின்று ஒரு டைலாக் சொல்லுவாரு, இங்க நீ தான் முயற்சி பண்ணி வரணும், உன்னை நான் கூட்டிட்டுலாம் போக முடியாது, உன் முயற்சியில் நீ வான்னு சொல்லிட்டு மேலே ஏறி போவாரு. அவ்வளோ ஆழமான மெசேஜ் அது. இவங்களை வேற யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த இடத்துல இருந்து இவங்களே தான் தப்பிச்சு போகணும். இந்த மேட்ரிக்ஸ், இந்த போலியான உலகத்திலேருந்து வெளியே வரணும்னா கதிர் கையில் பிடிச்சி தூக்கிட்டு போக முடியாது, கதிர் இடுப்பில் தூக்கிட்டுலாம் போக முடியாது, கதிர் தோள்பட்டையில் வச்சு தூக்கிட்டு போக முடியாது. கதிர் போன பாதையை காட்டுவான், முடிஞ்சா வந்து சேரு. இப்ப இந்த குறிப்பிட்ட ஆய்வு முடிவை பாத்தீங்கன்னா 2018ஆவது ஆண்டுலே இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். எனக்கு 100 வருடத்துக்கு முன்பாக கவுலாந்துங்கிறவர் வந்து இதை பத்தி எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு உலோகவியல் பேராசிரியர். இப்ப 2021ல இந்த ஆய்வு வந்துட்டு, இவங்க இன்னைக்கு எந்த ஆய்வின் அடிப்படையில சொல்றாங்களோ 21ல வந்துட்டு 21க்கு பின்பாக 4 ஆண்டுகளாக எங்களை போன்றவர்கள் வந்துட்டு இந்த கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கும், ஏன் இதை பத்தி பேசல அப்படின்ட்டு. அதற்கு பிறவாக தான் இது வருது. நாங்க பேசுறதை நிப்பாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வருமானது சந்தேகம் தான். ஃபைனலா ஒரு விஷயம் அந்த வீடியோ முடியும் போது என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, இவ்வளவு நாள் நாங்க பேசிக்கிட்டு இருந்தனால தானங்க இதையே வெளியே விட்டுருக்காங்க, இல்லைன்னா இதுவே வர்றதுக்கு இன்னும் 12 காலமா ஆக்கியிருப்பாங்க. நாங்களாம் போய் சமதியான பிறகு என் கொள்ளு பேரை வந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். என் தாத்தா அப்பவே சொன்னா, நீங்களா இப்பதான் அதை சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியதா இருந்திருக்கும். நாங்க பேசுறது மதிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அது நடந்திருக்கு அவருக்கு. இப்போ காலகட்டத்துல இவங்களுக்கு அரசியல் லாபம் இருக்குன்றனால இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு பெருமைப்படுத்திட்டு இருக்காங்க.
இந்த இடத்துல இவரெல்லாம் கூப்பிட்டு வந்து முன்னாடி பேசியிருக்கணும். இவர் 2019-18 பேசியிருக்காப்ல இதெல்லாம். இவங்க இப்பதான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப டக்கா இருக்கே, ரொம்ப டக்குன்னு வேலை பார்க்குறீங்க. இதை கேள்வி கேட்க ஆள் இல்லை, அதனால அடித்துறாங்க. இந்த இடத்துல இவரை நிப்பாட்டி வச்சு பேச வச்சிருந்தாங்க இந்த மீட்டிங்ல அப்படின்னா எல்லா பொலிட்டிஷியனும் இப்படியே உட்காந்துக்க வேண்டியது. ஏன்னா பேச விருப்பம் இல்லை. ஏன்னா இவர் ஒரு தமிழனை கூட்டி வந்து இப்படி பேச வச்சோம் அப்படின்னா நிறைய உண்மையாக சொல்லிடுவோம். நம்மளுடைய அஸ்திவார மாட்டம் காண்றோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம், அந்தஸ்து, நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தில் நிற்கணும், பொலிட்டிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இவன் வரலாறு இருந்தாங்கன்னா இவங்க வரலாறு பண்ணாங்க, இவங்களை கீழே வச்சு ஆளணும், அவ்வளோதான். நாங்கள் பதவியில் உட்காந்துருக்கணும். இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை, லாபமும் இல்லை. ஓகே மக்களை, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லையா அது போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சந்திக்கலாம். புத்தி இருக்கவே பொழப்பேன், சிந்திப்போருக்கு பதில் உண்டு. இவங்களை வேற யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த இடத்துல இருந்து இவங்களே தான் தப்பிச்சு போகணும்.